திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி, வயது 32 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து யாதவர் ஜாதியை சார்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க MBA முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குது. நிலம் வந்து ஒரு 30 ஏக்கரா 40 ஏக்கரா நிலம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2வது திருமணம் தான். முதல் வந்து திருமணம் ஆகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா இவங்க சேலத்தில் தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வீட்டிலலாம் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து அவங்க மாமனார் எல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க. நீ ஓடி வந்தவ தானே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்படின்றதுனால எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, நான் அதனால் வந்து பிரிஞ்சு வந்துட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. விவாகரத்து வாங்கிட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா ஷர்மிளா, வயது 29 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க +2 தான் முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பட்டாசு தொழிற்சாலையில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு இதில் வருமானம் ஒரு 5000 வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்குது. நில வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2வது திருமணம் தான். முதல் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணி வந்து 6 மாதத்துலேயே இவங்க வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஏன் பிரிஞ்சு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்க வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போகிறோன்ட்டு போவாங்க. போயிட்டு வந்து ஃபோனில் பேசுகிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து பிடிக்கல. நான் அதனால் வேறு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கிறது, அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு வர்றது இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. எனக்கு அது பிடிக்கல. நான் அதனால் விவாகரத்து வாங்கிட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொந்த ஊர் சிவகங்கைன்னு சொல்லியிருக்கிறாங்க.